சென்னையில் மூதாட்டியிடம் 5 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக வாடகைக்கு குடியிருந்த தாய் மகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாசமாக கொடுத்த பாயாசத்தில் தூக்க மாத்திரை கலந்து கைவரிசை காட்டியவர்கள் சிக்கியது எப்படி? சென்னை அயனாவரத்தில் உள்ள கே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மமலாபி. 75 வயதான இவர் சொந்த வீட்டில் மகள் மற்றும் மருமகனுடன் வசித்து வருகிறார். இவரது வீட்டிற்கு கீழ்த்தளத்தில் பத்ருன்னிஷா பேகம் என்பவர் தனது மகளுடன் வாடகைக்கு வசித்து வந்தார். கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி இரவு உணவு அருந்தியுள்ளார். வழக்கத்திற்கு மாறாக சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே அவருக்கு தூக்கம் கண்ணை கட்டியுள்ளது. உடனே பெட்டில் சென்று படுத்ததும் அயர்ந்து தூங்கியுள்ளார். மறுநாள் காலை நீண்ட நேரத்துக்கு பின் எழுந்துள்ளார். தூக்கத்திலிருந்து எழுந்ததும் தனது கழுத்தில் கை வைத்த மூதாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. அவர் கழுத்தில் அணிந்திருந்த 2 மற்றும் 3 சவரன் தங்கச் செயின்கள் மாயமாகியுள்ளன. இரவில் தூங்கப் போகும் முன் இருந்த நகைகள் எப்படி மாயமானது என்பது தெரியாமல் தவித்துள்ளார். இது தொடர்பாக அயனாவரம் காவல் நிலைய குற்றப்பிரிவில் மூதாட்டி மமலாபி புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். மூதாட்டியின் வீட்டு பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அதில் சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரும் வந்து செல்லவில்லை என்பது தெரிய வந்தது. இதனால் துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறியுள்ளனர். இந்த நிலையில் மூதாட்டியின் கீழ் வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர்களின் மீது சந்தேக பார்வை பட்டுள்ளது. அவர்கள் குறித்து மூதாட்டியிடம் போலீசார் விசாரித்துள்ளனர். அப்போது சம்பவத்தன்று கீழ்த்தளத்தில் வசித்த பத்ருன்னிஷா பேகத்தின் 14 வயது மகள் வந்து சென்றதாக கூறியுள்ளார். அவர் மூதாட்டியிடம் பாசமாக பேசி பாயாசம் செய்து தருவதாக அன்பு மழை பொழிந்துள்ளார். பின்னர் மமலாபி வீட்டிலேயே பாயாசம் செய்து அவருக்கு கொடுத்துள்ளார். பாயாசத்தை ருசித்த சிறிது நேரத்திலேயே மமலாபி மயக்க நிலைக்கு சென்று தூங்கியுள்ளார். உடனே அந்த சிறுமியை பிடித்து விசாரித்ததில் அவர் பாட்டிக்கு கொடுத்த பாயாசத்தில் தூக்க மாத்திரையை கலந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் மயங்கியதும் கழுத்தில் அணிந்திருந்த 2 தங்கச் செயின்களை திருடியுள்ளார். அந்த நகைகளை அப்படியே தனது தாயார் பத்ருன்னிஷாவிடம் கொடுத்ததாக சிறுமி கூறியுள்ளார். அந்த நகைகளை விற்பனை செய்து கிடைத்த பணத்தை ஆடம்பரமாக செலவழித்துள்ளனர். செலவு செய்தது போக எஞ்சியிருந்த 1,50,000 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இதையடுத்து தாய் மகள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அதில் தாயார் பத்ருன்னிஷாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவரின் மகள் 14 வயது சிறுமி என்பதால் அரசு கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கப்பட்டார். சென்னையில் மூதாட்டிக்கு பாயாசத்தில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து 5 சவரன் தங்க நகைகளை திருடிய வழக்கில் தாய் மகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.